நிகழ்வில் பங்கேற்குமாறு என்னை அழைத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பழனி அவர்களுக்கும் துணை ஆட்சியாளர் அவர்களுக்கும் மற்றும் இந்த புத்தக கண்காட்சி நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாடிலாம் புத்தக காட்சி என்பது சென்னையில் நடக்கும், அது இல்லாமல் ஒரு சில நகரங்கள் மட்டுமே நடந்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகு புத்தக காட்சி என்பது ஒரு சில நகரங்களுக்கானதாக மட்டும் இருக்கக்கூடாது, தமிழகம் முழுவதும் எல்லோரும் அதில் பயன்பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் கடந்த 2-3 ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் இந்த புத்தக காட்சி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது அரசு அதற்கான ஒரு முடிவை எடுத்து அந்த திட்டத்தை மிக தீவிரமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல ஒரு திட்டம் இருக்கிறது என்று தெரிந்த பின்னும் அதற்கு பிறகு ஆட்சியாளர்கள் அவர்கள் தங்களுடைய தன்முனைப்பால் அந்த நிகழ்ச்சியை இன்னும் எவ்வளவு பயனுள்ளதாக அதை ஆக்க முடியும் என்பதை யோசித்து அதற்கான திட்டங்களை வகுத்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் இங்கு வந்த பொழுது நமது துணை ஆட்சியர் அவர்கள் என்னிடம் இந்த நிகழ்வை எப்படி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை விளக்கி கூறினார். இது மாதிரி காலையில் ஒரு சிறப்பு அரங்கம் நடைபெறுகிறது. அதில் கிட்டத்தட்ட 2000-3000 பள்ளி குழந்தைகளை அழைத்து அவர்களுக்கான சிறப்பு திரையிடல்கள் நடைபெறுகின்றன. இது மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் போட்டு காட்டுறோம். அதற்கு பிறகு கல்லூரி மாணவர்களுக்கு என்று அடுத்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அப்புறம் இந்த மாவட்டத்தை சார்ந்த எழுத்தாளர்கள் அவர்களுக்கு தனியாக ஒரு அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் வழியாக பேச்சுக்கள் நடைபெறுகின்றன. அது மட்டுமல்லாது இதுபோன்ற மாலை வேளைகளில் சிறப்பு அழைப்பாளர்களை அழைத்து கருத்துரைகளை வழங்குமாறு இந்த எல்லா நாளும் இந்த நிகழ்வுகள் ஒருங்கமைக்கப்பட்டுள்ளன என்று எல்லாம் எடுத்துக்கொள்கிறார். அது கேட்பதற்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இது என்னன்னா இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இது மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இதில் அமைந்துள்ளது. அதை மாவட்ட நிர்வாகத்தின் பொறுப்பில் உள்ளவர்களும் அதை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது நம்ம இந்த முயற்சி என்பது ஒன்றும் வெறுமையாக போய்விடவில்லை, ஒரு சடங்காக நடைபெறவில்லை. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்களுக்கு அந்த பயனை கொண்டு சேர்ப்பதில் நமது அலுவலர்கள் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறார்கள், எவ்வளவு முனைப்பாக இருக்கிறார்கள் என எண்ணும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்பொழுது இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னு அடுத்து ஒரு திட்டம் துவக்கும்போது இது நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லாமல் போயிடாது, கண்டிப்பாக இதுலேருந்து வேற ஒரு விளைவு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம அடுத்த பயணத்தை தொடங்கலாம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக செய்து கொள்ளக்கூடிய மாவட்ட நிர்வாகத்திற்கு, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், துணைத் தலைவர் அவர்களுக்கும், துணை ஆட்சியர் அவர்களுக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்னை பற்றி அறிமுகம் சொன்னாங்க. நான் ஒரு பொருளாதார மாணவன் அப்படின்ட்டு, ஒரு பொருளாதார ஆய்வு மாணவன். கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய மாற்றங்கள் எப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, சமுதாய மாற்றங்கள் எப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, பொருளாதார மாற்றங்கள் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, கிராமப்புறங்களில் என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதையெல்லாம் தொடர்ந்து அவதானித்து அது குறித்து கட்டுரைகள் எழுதி புத்தகங்கள் எழுதி வெளியிட்டு வருவோம். அந்த வகையில் நான் இன்றைக்கு உங்களோட பேசுவதை பற்றி என்ன பேசலாம் அப்படின்னு யோசிக்கப்பட்டிருக்கும் பொழுது மேடை ஏறும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொன்னேன், நான் என்ன பேச போகிறேன்னே முடிவு பண்ணுங்க அப்படின்ட்டு. அவர் சொன்னால் நீங்கள் மேலில் போய் மைக் கொடுத்தீங்கன்னா என்ன வருது பேசுங்க அப்படின்னு, அதான் வரும் பேசுங்க அப்படின்னு. சரி, நான் என்ன நினச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த விழுப்புரம் நகரை தாண்டி நான் எத்தனை முறை பயணித்திருக்கிறேன். ஒரு ஆய்வு மாணவனாக அதற்கு முன்னர் அவர் என்னை பற்றிய ஒரு வாழ்க்கை குறிப்பை வழங்கும் பொழுது அவர் கூறியது போல் நான் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தவர். அப்பொழுது எனது தந்தையார் ஒரு அரசு பணியில் இருந்த காரணத்தினால் என்ன செய்வோம் கேட்டீங்கன்னாக்க, வெவ்வேறு ஊர்கள், தமிழ்நாட்டுடைய வெவ்வேறு ஊர்களில் இருப்போம். அப்பொழுதெல்லாம் ஊரில் ஏதாவது விசேஷம் என்றாலோ, திருமணம் என்றாலோ, அல்லது துக்கம் என்றாலோ சொந்த ஊருக்கு போக வேண்டிய காலம் வரும், கட்டாயம் வரும். அப்படிலாம் வரும்பொழுதெல்லாம் எப்படி கேட்டீங்கன்னா, விழுப்புரத்தை தாண்டாமல் நீங்கள் எங்கேயும் போக முடியும். ஏன்னா நாங்கள் தஞ்சாவூர் போகணும்னா, நாட்டில் போனால் எந்த போயிருந்தாலும் விழுப்புரம் வழியாக தான் போகணும், ட்ரெயினில் போனாலும் பஸ்ஸில் போனாலும். அப்போ விழுப்புரத்தை பற்றி எனது பார்வைகள் எப்படியெல்லாம் மாறி வந்து கொண்டு இருக்கின்றன அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். யோசிச்சு பார்க்கும்போது என்ன ஒரு பிரமிக்கத்தக்கதான ஒரு வளர்ச்சியை இந்த நகரம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதுமாதிரி ஒவ்வொரு நகரத்தையும் யோசிச்சு பார்த்தோம்னா அப்படிதான் இருக்கு. இல்லை எப்படி அது இவ்வளோ பெரிய வளர்ச்சி அப்படின்ட்டு இது வரைக்கும் அது மாதிரி என்னால் பிரமிச்சு பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அரியலூர் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பிரமிப்பை என்னால் பார்க்க முடியுது. இங்கே வரிசையாக பார்த்துட்டே போகும்போது கரெக்டாக எங்கள் மாவட்டத்துக்குள்ள போனீங்கன்னு வச்சுங்க, ஒரு வளர்ச்சியும் பார்க்கலாம். அந்த மாவட்டம் எப்படி நான் பார்த்தோன்னா அதே மாதிரி இருக்குது. இத்தனை வருஷம் கழிச்சோம் ஏதோ கொஞ்சம் இருக்குது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, விழுப்புரம் எனக்கு தெரிஞ்சு அந்த பஸ் ஸ்டாண்ட் அங்கே உள்ளே இருக்கும்போது நான் பார்த்த ஊர் இப்போ விழுப்புரம் எங்கேயோ போயிடுச்சு. இந்த பாலத்துக்கு அந்த பாலத்துக்கு அவ்வளோ ஊராக போயிடுச்சு.
நான் 30 வருஷம் முன்னாடி பார்த்த எண்ணெய் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட தானே வரல, இன்னும் அப்படியே இருக்கு அந்த ஊர். அது மாதிரி தேங்கி போன ஒரு ஊர்ல இருந்த அந்த மாதிரி இந்த வளர்ச்சி எப்படி இது மாதிரி வந்து ஒரு ஊர் கிடையாது. தமிழகம் முழுவதும் போய் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் போய் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கோம். இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொன்னோம்னாக்கா, இங்கே நம்ம விழுப்புரத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமம் வந்து கிட்டத்தட்ட 100 வருடங்களாக அது வெவ்வேறு ஆட்கள் வந்து படிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த மாதிரி படிக்கும்போது ஒரு வெவ்வேறு காலகட்டத்தில் அப்படி பார்க்கும்போது என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த 100 ஆண்டுகளில் இந்த கிராமம் வந்து எப்படி மாறி இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி ஒரு கிராமத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது மாதிரி கிராமத்தை படிச்சுட்டு அது குறித்த ஒரு கட்டுரை எழுதும்போது என்னோட சேர்ந்து பணியாற்றுவதற்கு இங்கிலாந்துலேருந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு பேராசிரியர் வந்திருந்தார். அவர் வந்து பார்த்துட்டு என்ன சொன்னார், அவர் ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப வருடம் வேலை செய்து கொடுத்துருக்காங்க. அவர் வந்து என்ன சொன்னார், இது மாதிரி என்னுடைய மாணவர்கள் ஆராய்ச்சி மாணவர்கள்லாம் இருக்காங்க, அவர் வந்து தமிழ்நாட்டை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து அடுத்த அனுப்புகிறேன், அவங்கள அனுப்புகிறேன், நீ கொஞ்சம் அழைச்சிட்டு போய் பார்த்துட்டு அவங்களுக்குலாம் காமிங்க கொஞ்சம் வில்லேஜஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி, சரி அனுப்புங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். அவர் வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, போனதுக்கப்புறம் ஒரு 7-8 மாணவர் அவங்கள வந்து அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு சாலை வழியாகவே அழைச்சிட்டு போவோம் எல்லா இடத்துக்கும். அப்போ தான் அவங்க வந்து நினச்சி பார்த்து காமிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை வந்து அழைச்சிட்டோம். எப்பயுமே இந்த வெளிநாடுலேருந்து வரக்கூடியவர்கள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஏரியாவில் ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் வந்து ஒரு ஆராய்ச்சி மாணவராக தங்கள் பணியை தொடங்கினால் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அந்த ஆராய்ச்சி அங்கே வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வெவ்வேறு இடங்கள். அப்போ தான் வந்து அந்த எக்ஸ்பர்டைஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக. அதுமாதிரி இப்போ சில பேர் ஆப்பிரிக்காவில் பண்ணுவாங்க, சில பேர் சவுத் அமெரிக்காவில் பண்ணுவாங்க. அதுமாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஏரியா வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இந்த மாணவர்கள்லாம் ஏற்கனவே இந்தியாவுடைய பல பகுதிகளில் பல்வேறு காலகட்டங்களில் வேலை செய்தவர்கள் பேராசிரியர்கள் சின்ன வயசில் இருக்கக்கூடிய பேராசிரியர் அவர்களெல்லாம் வந்தபோது அவங்களாம் முதல் முறை தமிழ்நாட்டுக்கு வராங்க. வரும்போது நான் வந்து அவங்க அழைச்சிட்டு அவங்க கூட போகிறேன். போகும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இருவேல் பட்டம் தான் இங்கேருந்து 10-20 கிலோமீட்டர் எவ்வளோ 10 கிலோமீட்டர் இந்த பிரிட்ஜை தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே வந்தோம். அந்த ஊரில் வந்து அங்கெல்லாம் அதெல்லாம் வந்து 1918 அது இருக்குது. என்ன 18 அந்த ஊர் எப்படி இருந்தது, இந்த ஒரு பெரிய ரெட்டியாக இருக்காங்க, அவருடைய தாத்தா காலத்துலேருந்து அந்த வில்லேஜ் எப்படி இருந்ததுங்கிறத பற்றி டாக்குமெண்ட் இருக்குது. அப்போ அந்த ஊரை அழைச்சி கொண்டே காமிச்சேன். அப்படி காமிச்சிட்டு வரிசையாக ஒரு ஊருக்காக போகிறோம். போகும்போது கிட்டத்தட்ட மதுரையை தாண்டி சிவகாசிக்கிட்ட போயிட்டு இருக்கோம். ஒரு 4 நாள் கழிச்சு போயிட்டு இருக்கும்போது சாயந்தரம் ஹோட்டலில் தங்கி இருக்கும்போது சாயந்தரம் டின்னர் சாப்பிடும்போது அவங்கள்ட்ட கேட்டேன், இது மாதிரி நீங்கள் எல்லா ஊர்லாம் பார்த்து வந்துருக்கீங்க, இது மாதிரி 4 நாளாக உங்களுக்கு வேறு ஊருக்கு அழைச்சி போயிட்டு இருக்கேன், இது மாதிரி வந்து நீ ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க என்ன அப்படின்னு. அதில் வந்து ஒரு மாணவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து வேணும்னே ரொம்ப வளர்ந்த ஊரில் என்ன அழைச்சி போய் காட்டுறீங்க, அதனால் எங்களுக்கு பார்த்தா நாங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தை பார்க்குறோம், பீகாரை பார்க்குறோம், மகாராஷ்டிராவை பார்க்குறோம், குஜராத்தை பார்க்குறோம், வெவ்வேறு இடங்களை பார்த்துருக்கோம், அங்கே இருக்கிற கிராமங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் அங்கே இருக்கிற கிராமங்கள் மாதிரி நீங்கள் ஒரு கிராமத்தை கூட எங்களுக்கு காட்ட மாட்டீங்க, நீங்கள் வந்து எங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு. இப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், சரி அப்போ ஒன்று செய்கிறேன், நாளைக்கு காலையில் நான் வந்து எதுவுமே சொல்லுவேன், நம்ம இந்த ரோட்டில் போவோம், நீ எந்த பக்கம் கை காட்டுறியோ, எந்த ஊர் பக்கம் போகணும்னு சொல்றியோ அந்த ஊருக்கு உள்ளே போக சொல்கிறோம், அங்கே போய் நம்ம பார்க்கலாம். சரின்னு சொன்னோட சிவகாசி பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் போனோன்னா அந்த ஊர் இந்த பக்கம் போகலான்னு சரி அங்கே போனோம். போனாக்கா அவங்க போய் பார்த்துட்டு அவங்களால என்ன செய்ய முடியல, நம்பவே முடியல. ஏன்னா அது இந்த ஊருக்கு வந்து நம்ம சொல்லாமல் வரோம், எந்த ஊருக்குன்னே தெரியாத ஊராக வரோம், இங்கே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். இங்கேயும் அப்படிதான் இருக்கு. அப்படி திருநெல்வேலி பக்கம் போகிறோம், திருநெல்வேலி பார்த்தா அப்படிதான் இருக்கு. ராமநாதபுரம் போகிறோம், அங்கேயும் அப்படிதான் இருக்கு. எல்லா ஊரும் இப்படி இருக்கு, என்ன இது நாங்கள் பார்த்ததெல்லாம் வேற, இங்கே நாங்கள் பார்த்த கிராமங்கள்லாம் வேற, இங்கே நாங்கள் பார்க்குற கிராமங்கள்லாம் வேறையா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் வந்துட்டு சொன்னேன், இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடை வந்து அது மாதிரி புரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு அவர்களுக்கு வந்து விளக்கமாக எடுத்து சொன்னேன். என்ன எடுத்து சொன்னேன் அப்படின்னா, இந்த மாதிரி மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் வந்து எப்படி ஏற்பட்டது, இந்த 100 வருஷத்தில் என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழ்ந்துருக்குங்க அந்த ஊரில், அது விளைவு என்ன அப்படின்னு சொல்லும்போது அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமங்கள் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி, நீங்கள் படிச்சுட்டு வர மாதிரி, நீங்கள் யோசிச்சு வட இந்தியாவில் பார்க்குற மாதிரி வெறும் கிராமங்கள் அல்ல, அதாவது விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு இடம் அல்ல. இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நகர்ப்புறங்களில் என்னெல்லாம் இருக்குகிறதோ அது எல்லா வசதிகளும் எல்லா கூறுகளும் இருக்கக்கூடிய பகுதிகளாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமங்கள் மாறிவிட்டன அப்படின்னு. அப்போதான் உங்களுக்கு புரிஞ்சது, அப்படியா ஏன் அது மாதிரி ஆச்சு அப்படின்னு. ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா 2-3 விஷயங்கள் நடக்குது. முதல் மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, இந்த கிராமப்புறத்தில் இருந்த அதிகார கட்டமைப்பு அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த அதிகார கட்டமைப்பை அடியோடு மாற்றிவிட்டாங்க இந்த தமிழ்நாட்டில். முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இன்னும் அந்த வட இந்தியாவில் இன்னும் அந்த அதிகார கட்டமைப்பு ரொம்ப டைட்டாக இருக்குது. எப்படி டைட்டாக இருக்குது அப்படின்னா,
ஊர்ல வந்து ஒரு பெரிய வசதியான ஒரு குடும்பம் இருந்தாலோ அல்லது அந்த குடும்பத்திற்கு சொந்தக்காரர்கள் இருந்தாலோ அவர்கள் மட்டும்தான் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருப்பாரு. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒருத்தர் இருப்பாரு, மாவட்ட துணை ஆட்சியர் ஒருத்தர் இருப்பாரு. இவங்கெல்லாம் ஆல்நேஷன்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். இவங்கெல்லாம் இவங்க என்ன ஐஏஎஸ் படிச்சிருந்தாலும் சரி, அங்கே அசம்பிளின்னு ஒன்று இருந்தாலும் சரி, அங்கே மினிஸ்டர்னு ஒருத்தர் இருந்தாலும் சரி, அங்கே என்ன அசம்பிளியில் சட்டம் போட்டாலும் சரி, டெல்லியில் பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் சரி, அவங்க என்ன சட்டம் போட்டாலும் சரி, கடைசியாக அந்த சட்டம் கிராமத்துக்கு வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா யாருடைய தயவுலையும் யாருடைய வழியாக ஒரு வேலை செய்யணும் பார்த்தீங்கன்னாக்கா யார் அந்த உள்ளூர் அதிகாரம் படுத்தியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நினைத்தது தான் அங்கே நடக்கும். வேற எதுவுமே நடக்க முடியாது. அந்த மாதிரி அமைப்பு தான் அங்கெல்லாம் நிகழ்ந்து விட்டுருக்கு. அப்போ என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நீ என்ன வேணாலும் சட்டம் போட்டுக்கியா, நான் இங்கே என்ன சொல்கிறோம் அதுதான். அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அவர் தான் பஞ்சாயத்து தலைவராக இருப்பார், அவர் தம்பியோ மாமானோ மச்சானோ என்ன இருப்பார், நிர்வாக அலுவலராக அவரே தான் இருப்பார். ஒரு 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 இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு அமைச்சர்களாக ஒருத்தர் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாங்கள் தான் கோர்ட்டு, நாங்கள் தான் போலீஸு, என்ன நாங்கள் தான் சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதெல்லாம் அப்போ இருந்துன்னு சொல்கிறாங்கல்ல. பழைய வரலாறுலாம் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா சுய வரலாறுலாம் எழுதியிருக்காங்க, பயோகிராஃபிலாம் எழுதியிருக்காங்க. நம்ம ஊர்லேயே எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா, யாராவது 2 பேர் 3 பேரை சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு அவர்கள் யாரை சொல்கிறார்களோ அதுதான் சட்டம் அந்த ஊரில். நம்ம இங்கே அசம்பிளியில் பாஸ் பண்ணாலும் சட்டம் கிடையாது, புரியுதா? மாவட்ட ஆட்சியர் சொல்றாலும் சட்டம் கிடையாது. அந்த ஊரில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் சட்டம். அந்த மாதிரி அமைப்பு தமிழ்நாட்டில் இருந்தது. எப்போ இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 50கள் 60கள் வரைக்கும் அப்படிதான் இருந்தது. அப்போ நமக்கு ஏற்கனவே நம்ம சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அம்பேத்கர் சொன்னது போல என்னது கிரேடட் ஹைரார்கி மட்டும் இல்லை, கிரேடட். என்ன கிரேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கிரேட்லையும் ஒவ்வொருத்தர் படி இருக்கு. அந்த மாதிரி ஒருத்தனுக்கு கிலோ ஒருத்தனுக்கு கிலோ ஒருத்தனுக்கு கிலோ ஒருத்தனுக்கு கிலோ ஒருத்தனுக்கு கிலோ ரொம்ப மைனூட்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுதான் சண்டை வருது, நீ பெரியவனா நான் பெரியவனா. அந்த கிரேட் இருக்கிறதுனால தான் ஒருத்தன் மட்டும் தான் பெரியவன், மற்றெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இன்னும் எல்லா பேரும் பேசாமல் இருப்பான். இதில் ஒருத்தனுக்கு மேலே இருக்கும்போது இவங்களுக்குள்ள பெரிய தகராறு வரதுக்கு காரணமே இல்லை. அந்த அமைப்பு ஏற்கனவே சமுதாய ரீதியாக இருக்கும்போது அதே போல என்ன ஆகுது அப்படின்னா, நிலவரம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயும் அதே மாதிரி பெரிய எண்ணிக்கை வருது. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, அதிகாரம் வந்து மிக கொடுமையாக மிக கடுமையாக வேலை செய்யும். அது மாதிரி வேலை செய்யும்போது யாருக்கு என்ன கிடைக்காது, எந்த வாய்ப்பும் எல்லோருக்கும் எந்த விதத்திலையும் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இயங்கி கொண்டிருக்கும்போது நீங்க என்னதான் முயற்சி எடுத்தால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, வளர்ச்சி என்பதை கொண்டு வருவது சாத்தியமே இல்லை. அப்படிதான் இருந்தது. அந்த மாதிரி இருக்கும்போது இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் மிக முக்கியமாக செய்ய வேண்டியது என்னன்னா, மிக துல்லியமாக செய்ய வேண்டியது இந்த அதிகார கட்டமைப்பை மாற்றி அமைக்கணும் அப்படின்ட்டு. இப்பொழுது என் கிராமத்தில் இருப்பாங்க, நான் சொல்லலாம் அந்த திருவையார் பக்கத்தில் எங்கள் ஊர் அப்படின்னு சொல்கிறேன்ல, அந்த ஊரை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஊர். மொத்தம் வந்து ஒரு 300-400 குடும்பம் தான் இருக்கும். அந்த 300-400 குடும்பத்துக்கு எங்கள் வீட்டில் தான் எல்லா எப்பன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊரை எலெக்ஷனே நடந்ததில்லை எனக்கு தெரிஞ்சு. எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, இல்லாட்டி எங்கள் சம்மந்தி வீட்டில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க, இந்த தடவை நீ பிரச்சனை இருந்தீங்க, இந்த தடவை நீ இருந்துக்க, இந்த தடவை நீ இருந்துக்க. இப்படி எத்தனை வருஷம் இருக்குது கேட்டால் என்னன்னா சுதந்திரம் வச்சுமா அத்தனை வருஷமும் இவங்களே தான் தொடர்ந்து இருந்துருந்தாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கலைஞர் தான் வந்து என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, அதுலேயே ரிசர்வேஷன் கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற ஆளுங்கள்லாம் வந்து என்ன செய்ய ஆகணும், உட்காரத்துக்கு வாய்ப்பு கொடுத்து தான் ஆகணும். அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா, பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா, ஏன்னா இவங்க மட்டும் ஆம்பளை பிள்ளைகள் மட்டும் உட்காந்துருப்பாங்க, பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு பண்ணணும், அவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் கொண்டு. இந்த மாதிரி பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதிகாரத்தில் எல்லோருக்கும் பங்கு வேணும் அப்படிங்கிறதுக்குல அதை முதல்ல மாற்றி அமைக்கிறது, அது ஒன்று. ரெண்டாவது வந்து நிர்வாகத்தில் என்ன செய்யறது அப்படின்னாக்கா, யாருக்கு கல்வி முதல்ல கிடைக்குதோ அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க தான் நிர்வாகத்தில் போய் எல்லாத்தையும் உட்காந்துக்கணும். உங்களுக்கு விடுதலை கிடைக்கலாம், வெள்ளைக்காரவங்களை ஆட்சி செய்யலாம், நம்மளே நம்ம ஆட்சி செய்யணும்னு சொல்லிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். எல்லாம் பண்ணாலும் யாருக்கு போய் கடைசியில் இருப்போம் அப்படின்னாக்கா, ஒரு உத்தரவு வருகிறது என்று சொன்னால் அந்த உத்தரவை இவர் தான் செயல்படுத்தணும். 2 பேர் தான் செயல்படுத்தணும். இவங்களுக்கு துணையாக சொல்றதை கேட்காது யாராவது ஒழுங்கா இல்லைன்னாக்கா, சூப்பர் போலீஸ் ஒருத்தர் இருப்பார், எஸ்பி, அவர் இருப்பார். இவர் சொல்லுவார், அவர்கிட்ட உத்தரவு போடுவார், இவங்க ஒழுங்கா சொன்ன பேர் கேட்க மாட்டேங்கிறான், அது என்னன்னு பாரு அப்படின்னு சொன்னாக்கா அவர் அந்த வேலையை செய்யணும். அப்போ இந்த வேலையெல்லாம் செய்பவர்கள் யாராக இருப்பார்கள், அவர்கள் எப்படி அந்த உத்தரவை நிறைவேற்றுவார்கள் எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனைகள் வரும்போது நிர்வாகம் எப்படி செயல்படுறதுங்கிறத வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அப்போ இதிலும் என்ன வேணும் அப்படின்னா, எல்லோருக்கும் அதில் பங்கு இருந்தால் மட்டும்தான் அந்த நிர்வாகம் செம்மையாக நடைபெறும். அந்த அதிகாரம் சரியான வகையில் வேலை செய்யும். அதையும் போய் கொண்டு அதையும் மாற்ற வேண்டும். இது 2 மட்டும் இருந்தால் போதுமா? அது 2 மட்டும் இருந்தால் பத்தாது. 3வது ஒன்று வேணும். அது என்ன வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய கட்டுப்பாடு 1000 ஆண்டுகளாக இருந்ததுனாலையும், நில உடைமை அப்படிங்கிறது ஒரு சில இடமே இருந்ததுனாலையும், அதிகாரம் ஒரு சில மட்டுமே குவிந்து இருந்ததுனாலையும் நிறைய பேருக்கு என்ன வேணுங்க, சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. அடுத்த
அடுத்த வேலை சாப்பாடு வேணும்னா என்ன செய்யணும்? இந்த அதிகாரத்தை கட்டுப்பட்டா மட்டும் சாப்பாடு கிடைக்கும். அதிகாரத்தை கட்டுப்படலன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சாப்பாடு கிடையாது. அப்படிதான் நிலவரம். ஏன்னா உன் சாப்பாடு வேணாம், நான் வேற ஏதாவது பார்த்துக்கிறேன் அப்படின்னா எங்கே போவீங்க? எங்கேயும் போக முடியாது. எங்கே போகலான்னா அதிகபட்சமாக மெட்ராஸ் போய் மூட போகலாம், இல்லாட்டி பெங்களூர் போய் மூட போகலாம். இதுதான் வழி, வேற எந்த வழியும் கிடையாது. ஏன்னா வேற வேலைகளே கிடையாது. அந்த மாதிரி இந்த சமுதாயத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர்களுக்கு உணவை பற்றி இருக்க பயத்தை முதல்ல போகும். அது எப்படி பண்றது? உணவை பற்றி எப்படி பயம் பண்றது? நீ வந்து இந்த மாதிரி பெரிய யாருக்கெல்லாம் வந்து நிலம் இருக்கோ அவங்க வீட்டில் போய் வாசப்படிக்கு நிற்கிறது. ஏன் அது நிற்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. விவசாயம் பண்றவங்க எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்னா, வருஷம் 365 நாள் விவசாயத்தில் வேலையே கிடையாதுங்கிறது நல்லா விவசாயம் பண்றவங்களே தெரியும். ஏன் 365 நாள் வேலை கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் நாட்டு நடவு நடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நெல் பயிர் பண்ணுறீங்க. நெல் பயிர் பண்ணால் தினம் போய் வயல் இறங்கி வேலை செய்ய முடியும்? அதுக்கெல்லாம் வேலை இருக்காதுல்ல. ஃபர்ஸ்ட் நாட்டு விரைய விட்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் என்ன செய்யலாம்? மறுபடியும் பறிக்க அணியும் போவீங்க. அப்புறம் பறிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன செய்யலாம்? அந்த வயலை உழுதுட்டு வயலை உழுவத்துக்கு ஒரு வேலை, அப்புறம் நடவு நடுறது ஒரு வேலை, அப்புறம் களமறிக்கிறது ஒரு தடவை 2 தடவை படிக்கணும். அது ஒரு தடவை உரம் போடணும், தண்ணி பாய்ச்சல் வேலை வந்து தண்ணி பாய்ச்சணும். ஆனாலும் 365 நாள் எத்தனை நாள் வேலை இருக்கும் உங்களுக்கு? எவ்வளோ தண்ணி உங்கள்கிட்ட ரெகுலராக இருந்தாலும் உங்களுக்கு 120 நாள் 150 நாளைக்கு மேலே வேலை கிடைக்கும். மீதி நிலம் சும்மா தான் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு நிலம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து வர்ற அறுவடையை பண்ணி நீங்கள் என்ன செய்வீங்க? வீட்டில் புதூர்லையோ கொஞ்சம் 10,000 போட்டி வச்சுட்டு நீங்கள் அரைச்சி சாப்பிட்டுட்டு இருக்கலாம். வேலை செய்ய என்ன செய்வான்? அவன் எங்கே போவான்? எப்படி சாப்பிட்றது? சரி, அப்போ அவன் என்ன செய்யறாங்க? நீ என்கிட்ட வேலை செய்யறியா? நான் உனக்கு சோறு போட்டு உன வச்சுக்கிறேன், ஆனால் நீ என்கிட்ட மட்டும் தான் வேலை செய்யணுங்கிற முறை வருது. அப்போ இவனை யாரை சார்ந்திருக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, யார் நில உடைமை இருக்குதோ, யார் பெரியவங்க இருக்குதோ அவனை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழல். நான் சொல்றது ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை. சமுதாயத்தில் மிக பெரும்பான்மையானவங்க எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னா இப்படிதான் இருந்தது. ரொம்ப குறைச்சப்பட்ட மட்டும் நிலம் அப்படிங்கிறதே இருந்தது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது இவர்களுடைய சார்ந்திருக்கக்கூடிய சூழலையை மாற்றணும் அப்படின்னு என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? நீ வந்து நிலம் எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொன்னாக்க, நிலம் எங்கே இருக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு? நிலம் வந்து என்ன முதல்ல என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலம் சில பேர் மட்டும் குவிந்திருக்கிறது, எல்லாத்தையும் பொருள் எல்லாத்தையும் கொடுத்துடலாங்க. அது மாதிரி பார்த்தா என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொடுத்தீங்கன்னா எவன்ட்டையுமே நல்லா இருக்காது. அந்த மாதிரி நிலம் வரும். ஏன்னா மக்கள் அவ்வளோ பெரிய போச்சு. அவர் பெரிய போச்சுன்னா என்னதான் வழி? என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலம் இருந்தால் என்ன செய்யுமோ அதை அரசாங்கமே செய்யுது. அப்படின்னா என்ன அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு எவ்வளோ சாப்பாட்டுக்கு நெல் வேணுமோ அதை கொடுத்து அரிசியை கொடுத்துறது. அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த பொது விநியோக அமைப்பு இருக்குல்ல, தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் அமைப்பு துவக்கப்பட்டு 1972, 73 தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் கிராமமா நகரமாலாம் பேச்சு கிடையாது. அப்போ எல்லாருக்கும் கார்டு கொடுத்து யாரெல்லாம் வேணுமோ போய் ரேஷன் கடையில் அரிசி வாங்கிக்கலாங்கிற துவக்கப்பட்ட திட்டம் வந்து 1970 தான் துவக்கப்படுது. அது இப்படி ரேஷனே இல்லையா அப்படின்னு அது மாதிரி ரேஷன் இருந்தது. எப்படி இருந்தது அப்படின்னா, அவன் வெள்ளைக்காரன் போதே ரேஷனை கொண்டு வருவான். உலக போரெல்லாம் நடந்ததில்லை. முதல் உலக போர், 2ஆம் உலக போர்லாம் நடக்கும்பொழுது நகர்ப்புறங்கள் இருக்கும் மக்களுக்கு போதுமான அளவுக்கு சாப்பாட்டுக்கு நெல் கிடைக்காது, அரிசி கிடைக்காதுங்கிற போது அவன் வந்து ரேஷன்கிற ஒரு திட்டத்தை கொடுக்குறான். ரேஷன் என்ன அர்த்தம் தெரியுமா? ரேஷன் பண்ணுறது என்ன தமிழில்? ஆங்கிலத்தில் இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா, அளவு இல்லாமல் கொடுக்கறது இல்லை. ஒருத்தருக்கு இவ்வளோதான் சொல்லி கொடுக்குறது. அவ்வளோதான் கிடைக்கும் ஒருத்தருக்கும். புரியுதா? இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னாக்கா, நம்ம போய் கடையில் நம்ம வேணும்னா 20 கிலோ அரிசி வேணும் வாங்கிக்கோ, 200 கிலோ வேணாலும் வாங்கிக்கோ, 2000 கிலோ வேணாலும் வாங்கிக்கோ. ரேஷன் இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதெல்லாம் வாங்க முடியாது. ஒருத்தருக்கு 1 கிலோனா 1 கிலோ தான், ஒருத்தருக்கு 2 கிலோ 2 கிலோ தான். பழைய தமிழ் கடைகள்லாம் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சர்க்கரையை கள்ள மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தா, அரிசியை கள்ள மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தோம். கள்ள மார்க்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அரசு கொடுக்காம அரசுக்கு வெளியில் பதுக்கி வச்சுட்டு விற்கிறாங்கல்ல, அதான் கள்ள மார்க்கெட். அப்படிலாம் இருந்தது காலம். அப்படி இருக்கும்பொழுது இந்த கடைகள் வழியாக நகர்ப்புறங்களில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் கொடுக்கப்படுது. நகர்ப்புறம் எது நகர்ப்புறம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா 2 நகரங்கள் தான், சென்னையும் கோயம்புத்தூர். வெள்ளக்காரன் வரைக்கும் வேற எந்த ஊர்ல என்ன கிடையாது, ரேஷன் கார்டு கான்செப்டே கிடையாது. என்ன அசம்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராமப்புறத்தில் வயல் இருக்கு, வயலில் நெல் விளையுது, நெல் விளையாடுனா அவங்களுக்கு தான் சாப்பாடு இருக்கணும். எப்படி இருக்கும் சாப்பாடு? இல்லைன்னா நெல் எல்லாத்தையுமா இருக்கு, வயல் எல்லாத்தையுமா இருக்கு, இல்லை. ஆனால் அதை பற்றிலாம் அவங்க யோசிக்கவே இல்லை. அதெல்லாம் அது மாதிரிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. செத்தாசாவும் போய் இருந்தா இருக்கு, பொழைச்சிக்க. அப்போதான் போய் என்ன செய்ய வேண்டியதுனாக்கா, காலையில் தூண்டெல்லாம் எடுத்துட்டு கையில் வச்சுக்கிட்டு, ஐயா சாமி எதை பார்த்து நெல் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுங்கிறது, அந்த அவலக்குரல் கேட்கறதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக நிகழ்ந்துருக்கிறது. நானே எங்கெல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு இடத்துல 2 இடத்துல இல்லை. நான் எந்தெந்த கிராமங்கள்லாம் இருந்தனோ அந்தந்த கிராமங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நம்ம துறை ஆட்சியத்தை சொல்லிட்டு வந்தேன், சார் எங்கே சார் படிச்சிருக்கீங்க? நான் இந்த 10வது வரைக்கும், நான் 12வது 11வது வரைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட 14 விழுப்புல படித்தேன். இந்த மாதிரி கிராமங்கள் அந்த ஊரெல்லாம் நான் பார்த்துருக்கேன். என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னா, அந்த சமயத்தில் 70 ஆரம்பத்தில் 70 60 கடைசிலையும் 70 துவக்கத்துலையும்
இந்த மாதிரி சாப்பாட்டுக்காக மக்கள் போய் இருக்கிறது சர்வசாதாரணமாக இருந்து கொண்டு அதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இந்த பொது விநியோகம்னு ஒரு துவக்கி யாருக்கும் போய் யாரும் நிற்காது. கடைக்கு போ வாங்கிட்டு போயிட்டு அது துவங்கிட்டாக்க அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சா உங்களுக்கு முடியல. ஏன் முடியலன்னு கேட்டீங்கன்னா அந்த அரிசி கொடுக்குற அரிசியை வந்து வாங்குறதுக்கு பணம் இல்லை. யார்கிட்ட? மக்கள்கிட்ட. ரேஷன் கடையில் அரிசி இருக்கு, போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனால் மக்கள்கிட்ட பணம் இல்லை, எதுக்கு அதை போய் வாங்குறது. அது மாதிரி இருக்கும்போது என்ன செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பார்த்துட்டு சரி உனக்கு இந்த மாதம் 10 கிலோ வாங்கிக்கலாம் அப்படின்னா ஒரே தடவை வாங்காத 5-5 கிலோவா வாங்கிக்க. அப்படிலாம் ஒரு திட்டம் யோசிச்சு பாருங்க. இப்பெல்லாம் எப்படிலாம் நடந்துருக்கு. மொத்தமாக வாங்க முடியாது, அதனால 5-5 கிலோவா வாங்கிக்க, 2 தடவையா வாங்கிக்க, 3 தடவையா வாங்கிக்க. அப்படியும் வாங்க முடியாது. எந்த அளவுக்கு வாங்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேஷன் கார்டு 100 பேர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா எத்தனை பேர் அந்த கடையில் வாங்கிட்டு இருந்தா பார்த்தீங்கன்னாக்கா 40 பேர் 50 பேர் அவ்வளோ பேர் தான் வாங்க முடியும். மீதி பேரெல்லாம் வாங்கலாம். மற்றவங்களும் தேவையில்லை, தேவை இருக்கு, வாங்குறதுக்கு காசு இல்லை. எங்கேயே கடை வாங்கணும் உடம்பு வாங்கணும், எவன் கொடுக்க மாட்டான் அந்த நேரத்தில். அப்படிலாம் இருக்குது. அப்போதான் யோசிச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா அப்போ கஜானாலையும் பணம் கிடையாது. எதுக்கு? இது மானிய விலையில் கொடுக்குறது பணம் கிடையாது. அதனால தான் அந்த கடைக்கெல்லாம் பேர் என்னவா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நியாய விலை கடைன்னு பேர் வச்சது. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது லாபம்லாம் பார்க்கலையே, நாங்கள் அரசு என்ன கொள்முதல் பண்ணுது, என்ன செலவு பண்ணுதோ அதை நாங்கள் அந்த விலைக்கே கொடுத்துட்றோம் அப்படின்றதெல்லாம் அந்த கடைக்கு பேர் என்ன வச்சாங்க? நியாய விலை கடைன்னு, ஃபேர் ப்ரைஸ் ஷாப்னு பேர். ரேஷன் கொடுத்தான், ஆனால் ரேஷன் கடைக்கு பேர் அது பேர் என்ன? உண்மையான பேர் இருக்கு நியாய விலை கடை. அதற்கு பிறகு கஜானாவில் கொஞ்சம் பணம் வந்ததுக்கப்புறம் இவங்க எல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம மாவட்ட ஆட்சியர் மாதிரி அவங்களாம் இன்னும் கொஞ்சம் 2 வருஷம் 3 வருஷம் போச்சுன்னா அவங்க செக்ரட்டரியேட்டுக்கு வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் அவங்க தான் முடிவுலாம் எடுப்பாங்க. அவங்களாம் உட்காந்து என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா சரி இந்த வேலை அப்படின்னா மக்களால் வாங்க முடியல, பணம் இருக்குது, கொஞ்சம் நம்ம கொஞ்சம் மானியமாக கொடுத்து அதை குறைப்போம் அப்படின்னு சொல்லி மானியம் கொடுக்கப்பட்டு விலையை குறைக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜாக குறைஞ்சிக்கிட்டே வருது. குறைஞ்சி ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது அப்படின்னாக்கா 2 ரூபாய்க்கு வந்து 1 ரூபாய்க்கு வந்து கடைசியில் விலையே இல்லை அப்படின்னு ஆனதுக்கு பிறகு 140 பேர் தான் அரிசி வாங்கிட்டு இருந்த இடத்துல நியாய விலை கடையில். அது எங்கே போயிருந்தது தெரியுமா? 196 பேர் வாங்கிறதுக்கு வந்து எல்லாரும் வாங்குறாங்க. இப்போ எல்லாரும் வாங்குறாங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு தாங்குமா? ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஐயா சாமி கொஞ்சம் நெல் கொடுங்க, அரிசி கொடுக்குன்னு கிடைக்குமா? இப்போ எல்லாம் அவங்கள்ட்ட வாங்கிட்டு அவங்கள்ட்ட போகிறான், என்னன்னு திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். இவெல்லாம் என்ன பண்ணான்? ஓசியில் வாங்குறான் பத்தியா, மதிய மாட்டேங்கிறான் பத்தியா, வேலைக்கு வர மாட்டேங்கிறான் பத்தியா, வந்து நமக்கு நிற்க மாட்டேங்கிறான்னு பார்த்தா அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த அரிசியை வாங்கி கொண்டு போய் யாருக்கு போடுறான்? மாட்டுக்கு போடுறான், ஆட்டுக்கு போடுறான், கோழிக்கு போடுறான் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்லாம் இதுல இருந்து வர ஆரம்பிச்சது. இவன்ட்ட வரலைங்கிறத பற்றி யாரும் பேசுறது இல்லை. அப்போ அந்த விடுதலையை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, எந்த விடுதலையை? யார்ட்டையும் போய் நிற்க வேணாம்பா, நீ சாப்பிட்றதுக்கு உனக்கு வேலையெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அதோட இணையாக நீ வீட்டில் இருக்காத படி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ படிக்கிறத எப்படி உருவாக்குறது? படிக்கிறத எப்படி உருவாக்குறோம்? பள்ளிக்கூடத்தை உருவாக்குறோம். பள்ளிக்கூடத்தை உருவாக்கி கிராமமாக பள்ளிக்கூடத்தை உருவாக்கி அது வந்து 1950களில் காமராஜர் வந்து முதலமைச்சர் இருக்கும்போது அதை செய்கிறார். என்ன செய்கிறாரு அப்படின்னா அத்தனை பள்ளிக்கூடங்கள் அதுக்கு முன்னாடி மூடப்பட்டாங்க. 1930 என்ன செஞ்சாங்கன்னா பணம் போதும் அளவுகள்னு சொல்லி பள்ளிக்கூடம்லாம் மூடினாங்க. அப்போது இவர் திரும்ப முதலமைச்சர் ஆகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த பள்ளிக்கூடங்கள்லாம் மூடப்பட்டனோ அந்த பள்ளிக்கூடங்கள் அனைத்தும் திறக்கப்பட்டு அதுவும் போதுமானதாக இல்லாத போது என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா அவர் டூர் போகும்போது அந்த ஊருக்கு பெரிய மனுஷங்களாம் வந்து பார்ப்பாங்கல்ல, பார்க்கும்போது என்ன நம்ம சொன்னார், இந்த மாதிரி ஒன்றை பணம் இருக்குல்ல, இடம் இருக்குல்ல, நீ ஒரு கட்டடத்தை கட்டு பள்ளிக்கூடத்துக்கு, வாத்தியார் ஒரு சம்பளத்தை நான் கொடுத்துறேன். அப்படி உருவானதான் அரசு உதவி பெறும் கல்லூரிகள்லாம் பள்ளிகள் கல்லூரிகள்லாம் எய்டட் ஸ்கூல்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் அப்படிதான் அவங்களுக்கு தெரியாதவங்க அதிகமாக அது மாதிரி வெள்ளக்காரன் தான் ஆரம்பித்தான். ஆனால் இவங்க ரொம்ப கான்சியஸாக பண்ணனுடைய விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்கூலுக்கு வரவங்களுடைய எண்ணிக்கை சேர்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். ஆனால் சரி எல்லாரும் வரமாட்டேங்கிறான் பள்ளிக்கூடம். இவர் ஒரு நாள் டூர் இங்கே போயிட்டு இருக்கார் காரில். இப்போ மாதிரி பறக்கலாம் மேம்பாலாம் கிடையாது. இப்போ எங்கே பார்த்தாலும் ரயில்வே கேட்டுலாம் பறந்துகிட்டே போகிறோம்ல, அப்போல்லாம் அது மாதிரி கிடையாது. அங்கங்கே கேட்டு இங்கே விழுப்புரத்துலேயே கேட்டு போட்டாங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் காலம்லாம் உண்டு. ஒரு மைல் கணக்கு நிற்கும் பஸ்ஸு. அந்த மாதிரி கேட்டில் நிற்கும் போது ரொம்ப நேரமாக வண்டி நிற்கிது, இறங்கி ஒரு மரத்தில் இருந்துட்டு இவங்க பார்த்துட்டு நிற்கிறாரு. பார்த்தாக்க ஒரு 10-15 மாடு மேஞ்சிக்கிட்டு இருக்கு. கூட நான் பசங்க இருக்கானுங்க. ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்ல பள்ளிக்கூடம் தான் திறந்தாச்சு. இவன் ஏன் கூப்பிட்றாங்க வாங்கிட்டு, ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போக மாடு மேய்ச்சிருக்கீங்கன்னு அவன் சொல்கிறான். அவனுக்கு காமராஜன்னு தெரியல. அவன் என்ன கேட்குறான் அவர்கிட்ட, யோ மாடு மேய்ச்சா அங்கே மத்தியானம் ஆண்டை வீட்டுக்கு போனால் சோறு போடுவேன், நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனால் நீயா சோறு போடுவேன் அப்படின்னு அந்த பையன் அவர்கிட்ட. அப்போ அவர் கேட்குறது, நீ சோறு போட்டால் பள்ளிக்கூடத்துக்கு போவியா? நான் போவேன். இவருக்கு ஏற்கனவே தெரியும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் 1920களில்
சேரி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு இங்கே மற்றவங்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அங்கேயே பள்ளிக்கூடங்கள்லாம் துவக்கப்பட்டது. பள்ளிக்கூடம் திறந்தாச்சு, வாத்தியாரை போட்டாச்சு, அங்கே பிள்ளைங்க வர யாரும் வர மாட்டேங்குது. அங்கே போய் கேட்டப்போ இதே பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிள்ளைங்களை அந்த வீட்டுக்கு பாத்திரங்கள் வந்துச்சு, அங்கே சோறு போட்டுருவாங்க. பள்ளிக்கூடத்தில் வச்சா யார் சோறு போடுவாங்கன்னு கேட்ட போது அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கார்பரேஷன் வந்து என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா 1920களில் முதல்ல அந்த சோறு போட்டு ட்ரை பண்ணாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் சோறு போட்டதுடைய விளைவு என்னன்னா, அங்கே இருக்கிற ஸ்கூலுடைய அட்டண்டன்ஸ் வந்து பெரிய அளவில் அதிகமாச்சு. அந்த அனுபவம் ஏற்கனவே இவருக்கு தெரியும். அதனுடைய அடிப்படையில் இவர் கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, இந்த பள்ளிக்கூடத்துக்கு சோறு போட்டால் நீங்கள் வந்து வருவீங்களா? வர்றோம் சொல்லிட்டு பள்ளிக்கூடங்களுக்கு போகிற திட்டத்தை எடுத்துக்கிட்டே இவர் டெல்லிக்கு போகிறார். டெல்லிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய திட்டக்குழு, அப்போல்லாம் திட்டக்குழு வந்துருச்சாங்க டெல்லியில். திட்டக்குழுவில் போய் அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து சோறு போடணும் பிள்ளைங்களுக்குலாம், அப்போதான் வருவேன்னு சொல்கிறாங்க, எனக்கு வரமாட்டாங்க. அப்போ திட்டக்குழுவில் என்ன துணைத் தலைவர் நான் இங்கே இருக்கிற மாதிரி அங்கே ஒரு துணைத் தலைவர் இருப்பார்ல, அவர் காவலரை பற்றி கேட்டிருக்காரு, நீங்கள் பள்ளிக்கூடம் நடத்துறீங்களா ஹோட்டல் நடத்துறீங்க? சொல்கிறாரு, என்னங்க எப்படி கேட்குறீங்க? இல்லைங்க எங்கள் பிள்ளைங்க வந்து வரமாட்டேங்குது, அதனால பள்ளிக்கூடம் நடத்துறது மட்டும் காசு கொடுப்போம், ஹோட்டலுக்கு நாங்கள் காசு தரணும். அதுக்கு பிறகு அவர் திருப்பி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மாநிலத்துடைய சொந்த நிதியிலிருந்தே நம்ம செய்வோம், ஆனால் முழுசாக செய்ய முடியாது, அந்த அளவுக்கு பணம் வர நம்மள்கிட்ட, நம்ம கொடுக்குற அளவுக்கு கொடுப்போம், மீதி பணத்தை என்ன செய்ய சொல்லுவோம் அப்படின்னாக்கா, பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் அந்த ஊரில் இருக்கும் பெரிய மனிதர்களிடம் சென்று சொல்லி ஆளாளுக்கு ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுங்க, இல்லை பொருளாக கொடுங்க, எதாவது ஒன்று கொடுங்க, கூட்டு முயற்சியை நம்ம பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு போடுற ப்ரோக்ராம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அந்த மதிய உணவு திட்டங்கிறது தொடங்கப்பட்டு பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு திட்டங்கிறது நடக்குது. அதற்கு பிறகு யுஎஸ்ஏங்கிறது ஒரு அமைப்பு வருகிறது. யுஎஸ்ஏங்கிறது அமெரிக்க அரசாங்கத்துடைய என்ன உதவி செய்யும் அமைப்பு. அவர் வந்து என்ன செய்றாங்கன்னா, அவங்க ஊரில் நிறைய கோதுமை விளைஞ்சு அம்பாரமாக குஞ்சிருக்கு, கடலை கொண்டு கொட்ட வேண்டியிருக்கு, பசியில் இருக்கா 3ஆம் நாடுகள்லாம் அவன்கிட்ட கொண்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பல் ஏற்றி அனுப்பிச்சி விட்டான். அது வந்து இறங்கினதுக்கு பிறகு நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது மதிய உணவு திட்டம் அப்படின்னாக்கா சோள மாவில் தான் கஞ்சி இருக்கும், அதே மாதிரி பால் போடுறோம், இதெல்லாம் தான் சாப்பிடுவோம். மதிய சாப்பாடுங்கிறது அதுதான். அந்த மாதிரி சாப்பிட்டு தான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களை வர வச்சாங்க. அடுத்தது பிள்ளைங்களுடைய பள்ளி வருகை அதிகமாகுது. அதற்கு பிறகு பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் முடிக்க போகிற டைம், அடுத்தது காலேஜுக்கு போகணும். இப்போ காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெகு சில கல்லூரிகள் தான் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, சென்னைக்கு தான் வரணும் கல்லூரினா, இல்லை திருச்சிக்கு போகணும், இல்லாட்டி பாளையங்கோட்டை போகணும், இல்லாட்டி மதுரைக்கு போகணும். இந்த மாதிரி அது இல்லாமல் ஒரு 5 இடத்துல 6 இடத்துல இருக்கும் கல்லூரி. இப்படி தான் கல்லூரி கோயம்புத்தூர் போகணும், வேறனால கல்லூரியே கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது 1970 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு தாலுக்காலையும் ஒரு கல்லூரியாக வேணும் அரசு கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தாலுக்காலையும் ஒவ்வொரு அரசு கல்லூரி அப்படிங்கிறது தோன்றும். அதெல்லாம் பண்ணியாச்சு, கல்லூரி திறந்தாச்சு. அப்பயும் ஆள் வராது. யார் வருவா அப்படின்னா, யாருக்கு வசதி இருக்கோ அவ்வளோ தான் வரணும். அப்போ என்னென்ன செய்யறது, என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும். யாருக்கு யாரெல்லாம் வர முடியாதோ அவங்களுக்குலாம் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும். அப்போது எஸ்சிக்கு தனியாக ஸ்காலர்ஷிப்பு, எஸ்டிக்கு தனியாக ஸ்காலர்ஷிப்பு, பிசிக்கு ஸ்காலர்ஷிப்பு, இந்த பையன்களுக்கெல்லாம் பிள்ளைங்களுக்குலாம் ஸ்காலர்ஷிப் கொடுத்து எல்லாருக்கும் தனியாக ஹாஸ்டல் கட்டி எல்லாரையும் வர வச்சு உட்கார வச்சு படிக்க வைக்கிறாங்க. இப்படி பண்ணோம். அடுத்தது பார்த்தா என்ன ஆகுதுன்னா, ஆம்பளை பிள்ளைங்களாம் படிக்க வருது, பொம்பளை பிள்ளைங்க படிக்க வர மாட்டேங்க. அப்போ என்ன செய்யறது, பிள்ளைங்களை முதல்ல படிக்க வைக்கணும். எப்படி படிக்க வைக்கிறது அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து திருமண உதவிகள்னு ஒரு திட்டம் வரும்போது அதுக்கு ஒரு தகுதி தீர்மானிக்கணும் இல்லையா, யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா, யார் 8வது வரைக்கும் படிச்சு முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த திருமண உதவி உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் ப்ரெஷர். என்ன பொலிட்டிக்கல் ப்ரெஷர், 5ஆவதோட ஒரு லட்சம் பிள்ளைங்களும் அவ்வளோ இருக்கு, 6ஆவதோட இருக்கிற பிள்ளைங்களும் அவ்வளோ இருக்கு, அவங்களாம் என்ன ஆகுது. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 வருஷம் பொறுங்கப்பா, எல்லா பிள்ளைங்களும் 8வது வரைக்கும் படிச்சிடும். அதே தான் நடக்குது. ஃபர்ஸ்ட் 8வது வரைக்கும் படிக்க வச்சாங்க, 10வது வரைக்கும் படிக்க வச்சாங்க, 12வது வரைக்கும் படிக்க வச்சாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலேஜுக்கு வந்தீங்கன்னா 1000 ரூபா மாதம் கொடுக்குறோம் போகணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆம்பளை பசங்க மட்டும் படித்தா படாது, பொம்பளை பிள்ளையும் படிக்கணும். இப்படி கல்வியை எல்லோருக்கும் பரவலாக்குவது, எல்லாரையும் அழைச்சிட்டு வருது, கல்லூரிக்கும் இதுக்கும் அழைச்சிட்டு வருது அப்படிங்கிற ஆண் பெண் சமுதாயத்துடைய பல அடுக்குகள் வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததுடைய விலைகள் என்ன அப்படின்னா, முந்தான புள்ளி விவரம் வந்துருக்கு, ஆல் இந்தியா எஜுகேஷன் சர்வே வந்திருக்கு. அந்த சர்வே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் சராசரியாக 16 வயதிற்கு மேல் 30 வயதிற்குள் இருக்கும் மக்களில் எவ்வளவு பேர் வந்து உயர்கல்விக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 26 பேர் போகிறாங்க 100 பேருக்கு. தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் போகிறாங்க அப்படின்னா 49 பேர் போகிறாங்க. 26 பேருக்கு 49 பேர். நீங்கள் என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த கட்சி மீட்டிங்கு எல்லாம் வண்டியில் அழைச்சிட்டு போய் ஆளாளுக்கு போய் கூப்பிட்டு வரோம்ல, எல்லாம் வாங்க வாங்க காலேஜ் வாங்கன்னு கூப்பிட்டு வந்தாலும் வராது. எங்கேருந்து படிக்க வைக்கணும், அதுக்கு 1ஆம் கிளாஸ்லேருந்து படிக்க வைக்கணும். அப்படி வந்தால் தான் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அங்கேருந்து இங்கே வர முடியும். அது மட்டுமல்ல, அதே மாதிரி பெண்கள் உயர்கல்வி படிப்பவங்களுடைய எண்ணிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா
இந்தியாவுடைய சராசரியை விட தமிழ்நாட்டினுடைய சராசரி 300 பங்கு அதிகம். அதெல்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வேலை நடந்திருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் பண்ணிட்டா போதுமா? அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இவர்கள் உடல் நலத்தோடு இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும், அதற்கு உண்டான வேலைகள் செய்யணும். இதெல்லாம் செய்து 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 தான் எங்கே வர்றோம் அப்படின்னா இவ்வளோ பேரை படிக்கிறது, இவ்வளோ பேரை கொண்டு வரது அப்படின்னு சொல்லும்போது அடுத்தது புதிய வேலை வாய்ப்பு. எப்படி புதிய வேலை வாய்ப்புகள் 1990க்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொன்னாலும் மிக பெரும்பாலும் அரசு தொழிலை தொடங்கினா தான் வேலை வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்போதான் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னாக்கா அரசு முன்வர வேண்டும், அரசு முன்வர வேண்டும். 1990க்கு பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எப்போ வந்து இந்த தாராளமய கொள்கை அப்படிங்கிறத கொண்டு வந்தோமோ அப்பொழுது அரசு அதுக்கு உண்டான சூழலை தான் ஏற்படுத்தும். நேரடியாக அந்த என்ன செய்யறதுன்னா அது வந்து தொழிலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற முடிவை வந்து எல்லா அரசுகளும் எடுத்துக்கிட்டாங்க. ஒன்றிய அரசும் சரி, மாநில அரசுகள் எல்லாரும் பண்ணிடுச்சு. பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, அதே சமயத்தில் தொழில் தொடங்குவதற்கு என்ன வேண்டியதில்லை, லைசன்ஸ் வேண்டியதில்லை, கோட்டா கிடையாது, அதெல்லாம் கிடையாதுன்னு எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு பிறகு யார் வேணாலும் வாப்பா, வெளிநாட்டிலேருந்து வா, உள்நாட்டிலேருந்து வா, யார் வேணாலும் வா வந்து தொழில் தொடங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து என்ன செய்யறோம்னா ஒவ்வொரு மாநிலமும் அவங்க முயற்சியில் தொழிலை தொடங்கிக்க, நீங்கள் தொடங்கிங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்பொழுது தமிழ்நாடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பண்ண வேலைகள் அந்த 40-50 வருஷமா என்னது இவ்வளோ பேரை படிக்க வச்சுட்டு இவ்வளோ பேர் படித்து ரெடியாக இருக்கான். ரெடியாக இருக்கும்போது இந்த புதிய தொழிலை தொடங்கலான்னு சொல்லும்போது வெளிநாட்டிலேருந்து வரவங்கலாம் பார்க்கலாம், முதல் எடுத்துகிட்டு வரவங்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவன் சர்வே பண்ணுவாங்கல்ல எந்த ஊரில் போய் தொழிலை தொடங்கலான்னு பார்க்கும்போது தமிழ்நாடு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊரில் போனோம்னா இவ்வளோ பேர் படித்தவன் இருக்கான், வேலைக்கு ஆள் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய அளவில் தொழில்கள் இங்கே வர தொடங்குது. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்குது. அது ஏன் அது மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அது காரணம் இதுதான். என்னது இன்னொரு விஷயம் என்ன, இந்த மாதிரி இவ்வளவு பேர் வந்து தொழில் தொடங்கும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எண்ணிக்கை எதுல ரொம்ப எந்த மாநிலத்தில் ரொம்ப அதிகம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்தியாவில் தொழிற்சாலை வேலை செய்வர்களுடைய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை எந்த மாநிலத்தில் அதிகம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்று சொல்றாங்க, இந்தியா முழுவதிலும் வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலைகளுடைய பெண்களின் எண்ணிக்கை இருக்குல்ல அதுல பாதிக்கு மேற்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. மற்ற மாநிலங்கள்ல என்னன்னா பெண்களுக்கு வேலைங்கிற வாய்ப்பே கிடையாது. அப்படிதான் மற்ற மாநிலங்கள்லாம் இயங்கி இதை மட்டும் தான் தெரியுமா, நம்ம மற்றதெல்லாம் செய்யறது இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதாரத்துடைய வளர்ச்சி எடுத்து பார்க்கும்போது 2 சைடை பார்க்கணும். ஒரு சைடு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு பக்கம் இந்த தொழில் தொடங்குறது, வருமானத்தை அதிகமாக்குறது, இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். அதுதான் வந்து குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் சொல்றோம்ல, அதை பார்க்கணும். அப்படின்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா எவ்வளவு பெண்கள் உயர்கல்வி படிக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க வந்து பிறந்தா உயிரோடு இருக்கு அப்படின்னு. பீகாரில் ஒரு பொம்பளை பிள்ளை பிறகுது, உத்தரப்பிரதேச ஒரு பொம்பளை பிறகு, தமிழ்நாட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை பிறகுது அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் பிறக்கும் பெண் பிள்ளைகள் அடுத்த 15 வருஷத்துக்கு உயிரோடு இருப்பதற்கு சாத்தியக்கூறுவது 10 பங்கு அதிகம். யாரை விட? உத்தரப்பிரதேசலையும் பீகார்லையும் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே அந்த அளவுக்கு அதில் கவனம் செலுத்தப்படாது அப்படின்னா அது எதுலேருந்து வரும் அப்படின்னா கடந்த 1 வருடங்களுக்கு வந்து பிள்ளைகளை காப்பாற்றுறதுங்கிறது பெரிய வேலை. அதை வந்து தொடர்ந்து செய்யணும், அதை வந்து செய்து கொண்டே இருக்கிறோம். அதுதான் வந்து அந்த இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட்னு சொல்கிறோம்ல, என்ன பிறப்பு எத்தனை குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க எத்தனை குழந்தைங்க உயிரோடு இருக்கு அப்படின்னு இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறதா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடியதில் முதலிடத்தில் இருப்பது இந்தியாவிலேயே கேரள மாநிலம் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம். தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கிறது. ஏன் நம்ம இவ்வளோ வேலை செய்கிறோம், ஏன் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது அப்படின்னா நம்ம சேட்டர்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேறுபாடு என்ன அப்படின்னா அவன் எவனும் வெளியிடங்களில் போய் கழிப்பிட வசதியாக பயன்படுத்த மாட்டான். நம்ம ஊரில் இவ்வளோ வளர்ச்சி வந்துருக்குல்ல, வருமானத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்தியாவுடைய சராசரி வருமானத்தை விட தமிழ்நாட்டுடைய சராசரி நபருடைய வருமானம் 2.5 பங்கு கூட. ரைட்டா? 2.5 பங்கு கூட. அவன் 1000 ரூபா ஒரு சராசரி இந்தியன் சம்பாதிக்கிறான்னு சொன்னாக்கா தமிழ்நாட்டுடைய சம்பாத்தியம் அப்படிங்கிறது 2500 ரூபாய். அப்போ இவ்வளோ வளர்ச்சி இருக்கும்போது ஆனால் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேற்பட்டவர்கள் திறந்த வெளியில தான் என்ன செய்யறாங்கன்னாக்கா மழை ஜலம் நனைந்து கொடுக்குறது. இதுதான் வந்து மிக முக்கியமான காரணம். என்ன அப்படின்னா இந்த மனிதவள குறியீட்டில் நாம் முதலிடத்துக்கு போகாமல் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம். இவர்களும் மாவட்ட நிர்வாகமும் மாறி மாறி எத்தனையோ வருடங்களாக என்னென்னமோ சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இது ரொம்ப கேவலமான விஷயம், செய்யாதீங்க, உடம்புக்கு கேடு செய்யாதீங்க, என்னென்னமோ சொல்லி பார்த்தாச்சு. இது எங்கேயுமே வேலை நடக்குது. அது எங்கே அது பிரச்சனை நடக்குது, ஏன் அது நடக்குது அப்படிங்கிறத கண்டே பிடிக்க முடியும்.
அதை சரி பண்ணணும். என்னைக்கு அதை சரி பண்ணுறோமோ அன்றைக்கு தமிழ்நாடு எங்கே போகும் அப்படின்னா கேரளாவை தாண்டி முதலிடத்திற்கு போகும் அப்படிங்கிறத நம்ம. அது ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா அதுக்கு நம்ம எல்லோருக்கும் என்ன வேணும் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் அரசு என்ன செய்யணும், அரசு என்ன செய்யணும்னா அங்கங்கே கட்டிலாம் விடுவாங்க. என்ன இப்போ இவங்கள்ட்ட கேட்டீங்கன்னு வச்சுங்க, டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இத்தனை 1000 கழிப்பிடங்களை கட்டி கொடுத்து போனால் அவங்கள்ட்ட இருக்கும் புள்ளி வழங்கிட்டு நடைமுறையில் அங்கே போய் பார்த்தோம்னு வச்சுங்க என்ன இருக்கும் அப்படின்னா அதை பயன்படுத்தாத ஒரு எண்ணிக்கை அதே அளவு. அப்போ எந்த பிரச்சனை அப்படின்னா இது வந்து அரசு மட்டும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. என்ன செய்யணும் அப்படின்னா எப்போ வந்து பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சா அவங்க நீங்களா வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து படிச்சுக்கணும், காலேஜ் திறந்து வச்சா எப்படி நீங்களே வந்து காலேஜுக்கு வந்து படிச்சுக்கணும். அதுபோல் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி கழிப்பிடங்கள் அப்படின்னு சொன்னோம்னாக்கா கழிப்பிடத்தை பயன்படுத்தும் கலாச்சாரத்தை நாம் உருவாக்கணும். இது வந்து என்ன இது வந்து ஒரு சோசியல் இஷ்யூ, ஒரு சோசியல் இஷ்யூவாக அதை பயன்படுத்த வேண்டும். ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன கேட்டீங்கன்னா இதை நான் சைனாவுக்கு போயிருக்கும்போது பார்த்தேன். சைனாவுக்கு போயிருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஒரு காலத்தில் சைனாவும் நம்மளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இப்படி இருக்காங்க இல்லை அமெரிக்காவோட ரொம்ப சூப்பராக இருக்காங்கல்ல அப்படின்னு கேட்கறத ஆட்கள் விசாரிச்சப்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் உங்களை மாதிரி தாங்க இருக்கணும். எப்படி இருக்கணும் உங்களுக்கு எல்லாம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்கள் பண்ணிருக்கோம், நாங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னார். என்கிட்ட ட்ரெயினில் ஏறினீங்கன்னா கடலையை வாங்கி உடச்சி அது வெளியே போட்டு வெறும் பருப்பு மட்டும் திருட்டு போட்டுருக்கீங்க, குப்பையாக போட்டுருக்கீங்க. கரும்பு வாங்கி என்ன செய்வோம், கடிச்சு துப்பி வச்சுருப்போம்ல, காய் வெளியில் துப்புவோம்ல, எத்தனை வாங்க போட்டு துப்புவோம்ல. இப்போ எல்லாரையும் பான் பறக்க வாங்கிட்டு இருக்கோம், நம்மளால செய்யாத காரியமா நம்மளால எல்லாம் செஞ்சுட்டு இருந்தது தான். ஏன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம்ல, எங்கே பார்த்தாலும் எங்கேயாவது ஒரு மூளை கிடைக்குன்னா அங்கே போய் ஒன்று கிடைக்கிறதுக்குல்ல, இதெல்லாம் நாங்களும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் இப்போ எப்படி ஆகிட்டோம் அப்படின்னா இப்போ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நமக்கே தெரியுது, பார்த்தா தெரியுது. நம்ம போகிறதுல காரை டக்குன்னு எடுத்து சொல்கிறோம், அங்கே போய் பார்க்குறோம், இங்கே போய் பார்க்குறோம், எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னாலும் அவ்வளோ இடம் தூய்மையாக இருக்குது. அது எப்படா சாத்தியமாச்சு அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டபோது அவங்க சொன்னாங்க, ஒரு தலைமையை விட்டுட்டோம். ஏன்னா அந்த வயசானவங்களை திருத்தவே முடியாது, அவங்கள போய் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா திருத்த முடியாது. அதுக்கு பதில் என்ன செஞ்சோம் அப்படின்னா பள்ளிக்கூடத்துக்கு போய் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்க எல்லாருக்கும் வந்து சிஸ்டமேட்டிக்காக சொல்லி கொடுத்தோன்றோம். என்ன அப்படின்னா இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யணும். அப்படி செய்ததனுடைய விளைவு 20 வருஷ காலத்தில் அவங்களால் என்ன செய்ய முடிஞ்சிருக்கு அப்படின்னா அவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மாற்றம் எங்கே கொண்டு வர்றாங்கன்னா இங்கேயும் கொண்டு வரோம். மக்கள் தான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வாழ்க்கை தரம் இல்லை, நம்மள்ட்ட பணம் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்து திங்கிறோம், பிரமாதமாக சாப்பிட்றோம், தூங்குறோம், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். நல்லா லீவ் விட்டோம்னா காரை தூக்கிட்டு எந்த டோல்கேட்டையும் விட்டாமல் நசுக்கி எடுத்துட்டு போகிறோம், ஊரா எல்லாம் பண்ணுறோம். ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் நமக்கு கவனமே இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அது ஒன்று. இன்னொன்று வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த இது சொன்னல இவ்வளோ பேர் படிக்கிறோம், இவ்வளோ பேர் படிக்கிறோம்னு சொல்கிறோம்ல, அது ஒரு சிக்கல் வருது. என்ன சிக்கல் வருது அதை நம்ம நம்மகிட்ட என்ன குற்றம் இருக்குங்கிறத நம்ம அதையும் சொல்லணும்ல. நம்ம வெறும் பீத்தல் மட்டும் பேசிட்டு போகிற அர்த்தம் இல்லை. இந்த குற்றம் இன்னொரு பெரிய குறை என்ன இருக்குது அப்படின்னா இந்த படிப்பினுடைய தரம் இருக்குல்ல, தரம் வந்து எப்படி இருக்குன்னா படி மோசமாக தான் இருக்குது. வாத்தியார்கள்லாம் நல்லா பிஎட் படித்த வாத்தியார் தான் போடுறோம், காலேஜில் டாக்டரேட் இருக்கிறவங்க தான் காலேஜ் வாத்தியாரை வச்சுருக்கோம். ஏன்னா பணம் இதுலேயே செலவு மிக அதிகமான செலவு எதுவும் பண்ணுறோம் அப்படின்னாக்கா உயர்கல்விக்கு ஆரம்ப கல்விக்கு மிக அதிகமான அளவு செலவு பண்ணுறோம். கிட்டத்தட்ட அதுக்கு 35,000 கோடி, இதுக்கு 30,000 கோடி, 65,000 கோடி அதுக்கு செலவு பண்ணுறோம். மகளிர் உரிமை தொகை கூட 12,000 கோடி தான் செலவு. வருஷத்துக்கு மகளிர் உரிமை தொகைக்காக ஒரு செலவு 12,000 கோடி, உணவு மானியத்துக்கு செலவாகக்கூடியது 13,000 கோடி. ஆனால் உயர்கல்விக்கு ஆரம்ப கல்விக்கு மட்டும் 60,000 கோடி. கல்விக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம்னு பாருங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8வது படிக்கிற பிள்ளையை கூப்பிட்டு 3வது பாடவசத்தை கொடுத்து படிக்கல, என்ன பண்ண முடியல, அதெல்லாம் படிக்க முடியல. 30 3ஆவது வருதுன்னா வகுக்க முடியல, 4 வருதுன்னா பெருக்க முடியல. உன் பேர் இங்கிலீஷ் எழுதுன்னா எதுவும் தெரியல, தமிழில் உங்கள் அப்பா பேர் என்னன்னு உங்கள் அப்பா பேர் என்ன, நீ எந்த ஊர் அப்படிங்கிறது தமிழ் எழுதுனா தப்பு இல்லாமல் எழுத முடியல. அதை வந்து நாங்கள் எங்கள் ஆஃபீஸ்லேயே பார்க்குறேன். என்ன பார்க்குறேன் அப்படின்னாக்கா டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணி வர்றாங்க, பேக்கிங் ஸ்டாஃபாக வர்றாங்க, ஃபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். என் வேலை என்னன்னு கேட்டால் பேக்கெட்டில் பேனா வச்சுருக்கோம்ல, நானே உட்காந்து எழுதணும் அது எல்லாத்தையும். அந்த மாதிரி ஒரு கல்வி அமைப்பு வச்சுருக்கோம். அதனால் நம்மளை வந்து ஏமாற்றிக்கூடாது. என்ன ஏமாற்றிக்கூடாது, நம்ம இந்தியாவிலே 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கோம், இவ்வளோ பேர் கல்வியை கொண்டு சேர்த்துட்டோம், ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்கோம். அவன் சராசரி வருமானத்தை விட நமக்கு 2 கூட இருக்குது. நம்ம வந்து அடுத்த ஜப்பான் ஆக போகிறோம், அடுத்த கொரியா ஆக போகிறோம் அப்படிலாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம்னா உண்மைதான், அதெல்லாம் ஆகலாம். ஆனால் அதெல்லாம் ஆகணும்னு இந்த மாதிரி அடிப்படை வேலைகள்லாம் நம்ம கொஞ்சம் செய்ய வேண்டியது. என்ன செய்ய வேண்டியது அப்படின்னா மிக முக்கியமாக சுகாதாரத்தில் அதில் கவனம் செலுத்த வேண்டும். 2வது வந்து கல்வியில் இருக்கிறதுனா 3வது ஒரு பெரிய டேஞ்சர் நடந்துருக்கு. என்ன நடந்துருக்கு, இந்த போதை பொருள்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து எல்லா இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் பேசி பார்த்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா அது கண்ட்ரோல்லாம் பண்ணவே முடியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய நெட்வொர்க் வந்து அவ்வளோ வியாபித்து போயிருக்கிறது.
அவ்வளோ வியாபித்து போயிருக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணுறது சாமானியம் இல்லை. அப்போ என்னதான் வழி அப்படின்னா நம்ம வந்து கிளாஸில் பிள்ளைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். என்ன சொல்லிக் கொடுக்கணும் எனக்கு வெறும் பாடம் மட்டும் இல்லை, இதெல்லாம் சொல்லணும். தங்களை தற்காத்துக் கொள்வது பெண்களுக்கு எப்படி வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அப்ராப்ரியேட் பிஹேவியர் சொல்லி தரீங்கல்ல, எது குட் டச் எது பேட் டச்லாம், அதுபோல் அதோட சேர்த்து என்ன சொல்ல வேண்டியது, இதுக்கெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. இது இந்தியாவில் மட்டும் இருக்கிற பிரச்சனை இல்லை. அமெரிக்காவில் போய் அன்றைக்கி இப்போ 2 மாதம் முன்னாடி யூஎஸ் போயிருக்கும்போது நான் பார்க்குறேன் நியூஸ் பேப்பர் தொடர்ந்தீங்கன்னா இதுதான் பிரச்சனை. ஏன்னா அவங்களால அவங்க புதுசாக ஏதோ ஒரு டேப்லெட் ஒன்று வந்திருக்கான். அந்த டேப்லெட் கேட்டிங்கன்னா ரொம்ப சீப்பு, ரொம்ப ஈஸி. அதனால் என்ன கேட்டிங்கன்னா பழைய மாதிரி கொக்கைன் கடத்துற மாதிரிலாம் அவ்வளோ கஷ்டமான வேலையெல்லாம் இல்லையா, சும்மா மருந்து ஸ்டெப் மாதிரி வந்துட்டே குடிச்சு வாயில் போட்டுக்கிறானோ அப்படியே மைண்ட் வந்து போய் பிரெயின் வந்து எமரேஜ் கீழே ஒரு சேர்த்து போகலாம். எத்தனை வயசு பையன்? 18 வயசுக்குள்ள, இப்போ 20 வயசுக்குள்ள அது மாதிரி செத்தாக்க நாடு என்ன ஆகும்? அந்த மாதிரி நிலவரத்தை நோக்கி நம்ம போகாமல் பாதுகாக்க பண்ணணும் என்றால் அந்த சமுதாய பொறுப்பும் நம்மிடம் இருக்கிறது. அதனால் நம்ம இந்த வளர்ச்சியில் வந்து இவ்வளோ பெரிய உச்சத்தை தொட்டிருக்கிறோம் என்று சொல்லும்பொழுது அதே சமயத்தில் நாம் வந்து இந்த பின்னடைவுகளை எல்லாம் கவனத்தில் கொண்டு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது அப்படின்னா நமது பயணத்தை சீராக்கி நம்மை தகவமைத்துக் கொண்டு மேலும் தொடர்ந்தால் என்னது நம்ம கனவு இருக்குல்ல, என்னது வெறும் $1 trillion மட்டும் இல்லை, இந்தியாவுடைய வளர்ச்சியிலேயே நமக்கு அது இல்லாத நம்ம ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறதோ அந்த வளர்ச்சியை நம்மால் மிக எளிதாக எட்ட முடியும். ஆனால் அதை எட்ட வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் சரி, இதுக்கு உண்டான வேலைகளை அடித்தளப்பெல்லாம் நம்ம போட்டாச்சு. ஆனால் அந்த வளர்ச்சினால் வரக்கூடிய சங்கதிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம வந்து எஃபெக்டிவாக ஹேண்டில் செய்ய வேண்டும். அதைத்தான் உங்களிடம் நான் இன்றைக்கு உங்களிடம் பேச வேண்டும் என்று நினைத்தேன். இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு நன்றியை தெரிவித்து உங்களிடம் விடைபெறுகிறேன்.